உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மாவுக்கு மூச்சு திணறல், லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால தான் எக்மோ கருவியை அவங்களுக்கு பொருத்திருக்கோம். அம்மா நல்லா ஹெல்த்தியா இருந்தவங்க தான். இப்படி ஒரே நேரத்தில் எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். எல்லாம் குண்டடிப்பட்டதுனால வந்த எஃபெக்ட் தான். உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல இருந்து வர்ற ரத்த ஓட்டம் எல்லா ஹார்கனுக்கும் சரியா போகல. ஒரு 3 நிமிஷம் ரத்த ஓட்டம் இல்லைன்னா கூட எல்லா ஹார்கனும் செயலிழந்து போயிடும். உங்க அம்மாவுக்கு எல்லா ஹார்கன்ஸும் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தடுத்து எல்லா ரத்த ஓட்டங்களையும் சீராக்கத்தான் உங்க அம்மாவுக்கு எக்மோ கருவி பொருத்திருக்கோம். அதோட நுரையீரல் பிரச்சனை இருக்கிறதுனால மூச்சு திணறலும் இருக்கு. அதையும் சரி பண்ணத்தான் இந்த கருவி பொருத்திருக்கோம். இந்த எக்மோ கருவி வச்சதால எங்க அம்மா பொழைச்சிருவாங்களா டாக்டர்? அதை உறுதியா சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரெக்கவர் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், இல்ல கொஞ்சம் டைம் எடுக்கலாம். டைம்னா எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? இதெல்லாம் நாங்க உறுதியா சொல்ல முடியாதுப்பா. 1 மாசமா ஆகலாம், இல்ல 2 மாசம் ஆகலாம், வருஷக்கணக்கா கூட ஆகலாம். என்ன டாக்டர் நீங்க பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல, நிஜத்தை தான் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்ன கொரோனா வந்தப்ப நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனையால மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அப்பவும் எக்மோ கருவியால கொஞ்சம் பேர் பொழைச்சாங்க. நிறைய பேருக்கு அது பலன் கொடுக்காம இறந்தும் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கொரோனா பேஷண்ட் 62 நாள் எக்மோ சப்போர்ட்ல இருந்து ரெக்கவர் ஆனாங்க. அமெரிக்காவில் ஒரு பேஷண்ட் 147 நாள் எக்மோ சப்போர்ட்ல இருந்து பொழைச்சிருக்காரு. அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து தான் உயிர் பொழைக்கிறதும் பொழைக்காம போறதும் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அம்மாவும் பொழைச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வருது டாக்டர். அது உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. எங்க மெடிக்கல் ஹிஸ்டரியில எக்மோ ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களோட சக்சஸ் ரேட்டை பார்த்தா 10லேருந்து 20% தான். உங்க அம்மாவுக்கு எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் விட்ட வழி தான் நடக்கும். ஓகே டாக்டர், நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். வாங்க. தேங்க்யூ டாக்டர். சரி. என்னடா டாக்டர் பிடி கொடுக்காம பேசுறாரு? எக்மோ வச்சாலும் சக்சஸ் ரேட் மேக்ஸிமம் 20% தான் சொல்றாரு. எல்லாம் என்னால தாண்டா. அந்த ரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா அம்மாவுக்கு பில்லாம் நடந்திருக்காதுல்ல. இப்போ எதுக்கு நான் அதை பற்றி பேசிக்கிட்டேன்? அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வேறு டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமா? 2-3 டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரிண்ணா. கார்த்தி, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மாற்றுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. வெளிநாட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை இங்கேயே நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதோட அவங்க இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு இங்கேயே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க. இப்போ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். மேடம், இந்த இடத்துல தான் நம்ம பூஜை செய்ய போறோம். இந்த இடம் ஓகே தானே மேடம்? சரியான இடத்தை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க. யாரும் இந்த இடத்தை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. தீபாவை வழி அனுப்பி வைக்க இது நல்ல இடம்தான். சரி, அப்ப நான் போய் தீபாவை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டு ரெடியாரு. சரிங்க மேடம். சொல்லாமோ? தீபா, நான் அந்த சாமியார் கிட்ட சொல்லி பரிகார பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். இப்ப நீ எங்க இருக்க? நான் இன்னும் கோவில்ல தான் இருக்கேன். பரிகார பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. இப்போவும் எனக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. உன்னோட கட்டாயத்தால தான் இதுக்கு நானே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் சரி, நீ அங்கே இரு. நானே வந்து உன்னை அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி, நீ வா, நான் இங்கே கோவில்ல வெயிட் பண்றேன். தீபா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லாமோ?
உங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்தா அட்டென்ட் பண்ணாத. அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீ வீட்டுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டியிருக்கும். அப்புறமா பரிகார பூஜை நடக்கிறது கெட்டு போயிடும். அப்புறம் ஆண்டியை காப்பாற்ற முடியாம போயிடும். பேசாம நீ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. அதான் உனக்கு நல்லது. சரி, நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சரி, அப்புறம் நீ கோயிலே இரு. நான் நேரா அங்கதான் வரேன். வந்த உடனே 2 பேரும் சாமியாரை பார்க்க போலாம். சரிடி. தீபா அங்க ரெடியா இருக்கா? நான் போனதும் அவளை இங்க கூட்டிட்டு வரேன். நீ இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. சரிங்க மேடம். அப்பா, எப்படியோ இந்த ஆதாரத்தை கைப்பற்றிட்டோம். அடி பாவி, கொலகாரி! என் சம்மந்தி அம்மாவை சுட்டுட்டு வந்தா இங்க ஒளிஞ்சிருக்க. இது தெரியாம நானும் உனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டனே. உன்கிட்ட வைரம் இருக்கிறதா பொய் சொல்லி நல்லா மட்டனு, சிக்கனு, ஃபிஷ், வான்கோழி பிரியாணின்னு என்ன செட்டிநாடு சமையல்காரி ரேஞ்சுக்கு நல்லா சமைக்க வச்சு சாப்பிட்டல. அப்பவாச்சும் உன் மனசு உறுத்தலையா? இவங்க கிட்ட பொய் சொல்லி இப்படி ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு. என் பொண்ணு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சது உனக்கு பயந்துகிட்டு தானா? நீ இங்க மறைவா இருக்கிறது மட்டும் என் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா என் மக வாழ்க்கையே வீணா போயிடும். நீ ஒண்ணும் இல்லாதவ, எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா என் பொண்ணுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. பொண்ணு மாதிரி பாதியில வந்து சேர்ந்துகிட்டவ இல்ல. முறையா கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமகளா போனவ. இடையில குழந்தை பிரச்சனையினால பிரிஞ்சிருந்தாங்க. அப்புறம் இப்பதான் புருஷனோட சமாதானமாகி போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அதுக்கு நீ வேட்டு வச்சிருவ போல இருக்கே. நீ யார் தெரியுமா? அபிராமியோட மூத்த பையனுக்கு வப்பாட்டி. என் பொண்ணு ஐஸ்வர்யா அருண் தாலி கட்டின பொண்டாட்டி. நீ எந்த விதத்திலையும் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடவும் முடியாது, எதுக்கும் உரிமை கொண்டாடவும் முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ இந்த வீட்ல தலைமறைவா இருக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சா உன்னோட சேர்ந்து நானும் இல்ல கம்பி என்னனோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.